ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன். சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணையுடைய முடிந்து தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அவர் குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார். நீதிபதி தீர்ப்பு என்பது முதற்கட்டமாக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஞானசேகரன் குற்றவாளி, அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகளில் நிரூபணமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை தண்டனை குறித்து ஞானசேகரனிடம் நீதிபதி கருத்துக்களை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக காவல்துறையினுடைய புலனதிகாரி ஸ்நேகப்பிரியா, அதே போன்று ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் ஜிபி கோதண்டராமன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்த் மேரி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். நீதிபதி வந்தவுடன் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட ஞானசேகரனிடம் அவர் குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார்கள். 11 குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டு பிறகு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஹரி, ரைட். இதோடைய தண்டனை விவரங்களை நம்ம எப்ப எதிர்நோக்கலாம் சதீஷ்? ஏற்கனவே தெரிவித்தது போல தண்டனை விவரங்கள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று மாலைக்குள்ளா அல்லது நாளையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதையும் நீதிபதி தெரிவித்து விடுவார். ஏற்கனவே நாம் விவாதித்தது போல 12 பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலை 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகப்பட்டிருக்கிறது. எனவே இதில் அந்த ஆயுள் தண்டனை பாலியல் வன்கொடுமை பிரிவும் அந்த 11 குற்றச்சாட்டுகளில் இருந்ததென்றால் ஆயுள் தண்டனை என்பது நிச்சயமாக ஞானசேகரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பது. அதை இன்னும் சட்ட நேரத்தில் நீதிபதி அறிவிக்கலாம் அல்லது தண்டனை விவரங்களை பின்னர் அறிவிக்கலாம் என்பதுதான் தற்போதைய சூழ்நிலையாக இருக்கிறது. ஹரி, ரைட். ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன தண்டனை என்ற தண்டனை விவரங்கள், த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ், இன்னும் சற்று நேரத்தில் அது எப்போ அறிவிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் நம்ம எதிர்நோக்கலாம். இந்த 11 பிரிவுகள் என்ன அப்படிங்கிறது பற்றிய நமக்கு விவரங்கள் தெரிஞ்சிருக்கா சதீஷ்? 12 பிரிவுகள் நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். 12 பிரிவுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது என்னென்ன பிரிவுகளின் கீழ் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்பதுதான் இந்த நாம் சொன்ன அந்த தண்டனை விவரங்கள். அந்த தகவல்களை தெரிவிக்கும் பொழுதே அதற்குண்டான தண்டனை பிரிவுகள் என்பதும் தெரிந்துவிடும். எனவே தண்டனை விவரங்களை அறிவிக்கும் போதுதான் அந்த 11 குற்றச்சாட்டுகள் என்ன என்பது தெரிய வரும். சற்று நேரத்திற்கு முன்பாக கிடைத்த தகவல் என்னென்றால் ஞானசேகரன் தரப்புல தனக்கு குறைந்த அளவிலான தண்டனையை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஹரி, நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிவிட்டது என தெரிவித்த உடனேயே அவரது தரப்பு வழக்கறிஞர் இவரது தாய் உடல்நலம் குறைவு காரணமாக இருக்கிறார், அதே போன்று இவருக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மகள் இருக்கிறார் என்கிற காரணங்களை கூறி தனக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஞானசேகரன் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 5 மாத காலத்தில் இந்த தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ரொம்ப விரைவாக இது நகருது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது தமிழ்நாட்டு சமூகத்தில், தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஊடக வெளிச்சமும் பெரிய கவனமும் பெறுகிறது. ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. காவல்துறை இந்த வழக்கை தீவிரப்படுத்தி தண்டனை அவருக்கு பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தண்டனையுடைய விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியும். அரசு தரப்பில் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி கோர, இல்லை அவர் வயோதிக தாய் கொண்டவர், அவருக்கு குடும்ப சூழல், இதெல்லாம் காட்டி வழக்கமாக எல்லா குற்றவாளிகள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதங்கள் ஞானசேகரன் தரப்பில் வைக்கப்படுது. அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படிங்கிறது பற்றின குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்ன என்பது பற்றிய விவரங்களை மட்டும்தான் நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில், பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். சதீஷ், இதில் சோல் அக்யூஸ்ட் ஞானசேகரன் மட்டும்தான் இல்லையா? இதில் அக்யூஸ்ட் நம்பர் 2 இல்லை மற்ற அக்யூஸ்டோ கிடையாது. இஸ் தட் கரெக்ட்? நிச்சயமாக ஹரி, இந்த வழக்கு மிகவும் பரபரப்படையவும் பிரபலமடைவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த குற்றத்தை ஞானசேகரன் மட்டும்தான் செய்தாரா என்பதுதான் இதில் ஆரம்பத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி. அது அவர் மட்டும்தான் செய்தார் என்பதை தற்பொழுது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து நிரூபித்திருக்கிறார்கள். அவர் மட்டும்தான் இதில் குற்றவாளியாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர்
ஞானசேகரன் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட பொழுது அவருடன் சிலர் இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு என்பதுதான் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது முழுக்க முழுக்க இந்த வழக்கு ஒரு பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து முற்றிலும் மாறாக ஒரு அரசியல் நோக்கத்தை நோக்கி நகர்ந்த ஒரு வழக்காக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை வைத்து எதிர்க்கட்சியினரும் சில பிரச்சாரங்களில் ஈடுபட்டது நம்மால் கவனிக்கப்பட முடியும், குறிப்பிடத்தக்கது. அந்த பிரச்சாரங்களுக்கும் சேர்த்து இதற்கு பதில் சொல்லும் வகையில் காவல்துறையினரும் நீதித்துறையினரும் இணைந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குற்றச்சாட்டிற்குள்ளாக்கப்பட்ட குற்றவாளி, தற்போது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்க ஞானசேகரன் கூட அந்த போன்ற நபர்கள் யாரும் இல்லை என பின்னாட்களில் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நான் அவர் அந்த மாடஸ் ஆப்பரண்டி சொல்லக்கூடிய அவருடைய அந்த வழக்கு, அந்த குற்றத்தை செய்வதற்கு அவர் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்ல அதுவும் ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அது போன்ற நபர் யாரும் இல்லை. அவ்வாறு கூறிதான் மாணவிகளை அவர் பிளாக்மெயில் செய்து மிரட்டி அது போன்ற பாலியல் வன்கொடுமைகளை செய்து வந்ததை தொடர்ச்சியாக அவர் பண்ணி வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த வழக்கினுடைய முடிவில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதை இந்த வழக்கு ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக எதிர்க்கட்சியினர் அதற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை முன்வைத்தனர். ஆனால் அவ்வாறு போன்ற நபர் யாரும் இல்லை என வழக்கு கைதான ஞானசேகரன் உடனடியாக அவர் கைதான ஒரு சில தினங்களிலே அது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முழுக்க முழுக்க குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான், அவரை தாண்டிய நபர்கள் வேறு யாரும் இல்லை என்பதுதான் தற்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், ஞானசேகரன் இது அவர் செய்யக்கூடிய ஒரு முதல் தடவை ஒரு குற்றமாக பார்க்கவில்லை. அவர் ஏற்கனவே அவர் மீது ஒரு 20 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது. அனைத்து வழக்குகளுமே பார்த்தோம் என்றால் இது போன்ற வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளையடிப்பது, வீட்டுக்குள் புகுந்து திருடுவது, அதே போன்று பாலியல் ரீதியாக பெண்களை மிரட்டி அவர்களிடம் பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொல்லையில் ஈடுபடுவது என்பதுதான் இவருடைய விஷயமாக இருக்கிறது. அதாவது ஞானசேகரன் செய்யக்கூடிய ஒரு குற்ற பின்னணி என்றால் இது போன்ற குற்ற பின்னணியில் தான் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவருக்கு துணையாகவோ அல்லது அவருடன் சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் யாரும் இல்லை. அது அவரே ஞானசேகரனை வழக்கு விசாரணையின் போது ஒத்துக்கொண்டார் என்கிற அடிப்படையில் தான் ஞானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் முழுக்க முழுக்க குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அதே போன்று ஞானசேகரனை பொறுத்தவரை இன்னொரு விவரமும் வரப்பெற்றிருக்கோம் சதீஷ். தண்டனையுடைய விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி இந்த விவகாரத்தில், இந்த வழக்கில் சோல் அக்யூஸ் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. தீர்ப்புடைய விவரங்கள், தண்டனையுடைய விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும். அவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் அறிவிக்கப்படும் என்ற விவரமும் நம்ம கிடைக்கப்பட்டிருக்கோம். ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்திருக்கக்கூடிய நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையுடைய விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாகவும் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு சுரேஷ் ஓட்டியோ. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து
சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 200 பக்கங்களுக்கும் மேலான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதன் பிறகு இந்த வழக்கானது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தற்போது அங்கு வேறு பணியிடத்துக்கு மாற்றப்பட்டதனால அந்த வழக்குல போக்சோ சிறப்பு நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரிக்க தொடங்கினார். இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தாக்கல் செய்த வழக்கை கடந்த ஏப்ரல் மாதம் தள்ளுபடி செய்த நீதிபதி ராஜலட்சுமி தொடர்ந்து இந்த வழக்குல சாட்சிகள் விசாரணையை தொடங்கினாரு. ஏப்ரல் மாதத்துல தொடங்கிய இந்த சாட்சி விசாரணையானது மே மாதத்துல இறுதி நிறைவு பெற்று அதன் பிறகு அவருடைய இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதமும் முடிந்த நிலையில இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது இன்றைக்கு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருந்தார். இதன்படி இன்றைக்கு இந்த வழக்கின் தீர்ப்புக்காக புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு இந்த வழக்குல அவர் நீதிபதி அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள், அதாவது 12 பிரிவுகள்ல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில 11 பிரிவுகள்ல உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கிறது, தண்டனை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த ஞானசேகரனிடம் கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதியிடம் தனக்கு வயதான தாய் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், தாய் உடல்நலம் சரியில்லாதவர், அது மட்டும் இல்லாமல் தனக்கு அதிகபட்ச தண்டனை விதித்தால் தொழில் பாதிக்கப்படும், 8வது படிக்கக்கூடிய பெண் குழந்தையும் தனக்கு இருக்கிறது, தன்னுடைய வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதே சமயம் அவருக்கு கருணை காட்டக்கூடாது, அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆஜரான மேரி ஜெயந்தி, சிறப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தன்னுடைய வாதத்தை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த தண்டனை குறைப்பு என்பது இல்லாமல், அதாவது ரெமிஷன் என சொல்லப்படக்கூடிய தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான சட்டப்பிரிவுகள் ஏதும் உள்ளதா என்று அரசு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கில் தண்டனை விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக கூறி இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் ஞானசேகரனின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.